காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. அதிமுகவோட சட்டசபை குழு தலைவரா எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்க 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தாங்க. ஆனா 30 எம்எல்ஏக்கள் ஆதரவோட எடப்பாடியை நியமிக்க எதிர்ப்பு தெரிவிச்சு சபாநாயகரை சந்திக்க எஸ்பி வேலுமணி கோஷ்டி இப்ப போறாங்க. கடந்த சில நாட்களாக அதிமுகவுல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எம்எல்ஏக்கள் கூட்டத்துல எடப்பாடிய சி.வி. சண்முகம் அடிக்க பாய்ந்தது, அதை எடப்பாடி தடுக்க முயற்சித்து கை ஓங்கியதுன்னு எல்லாத்தையும் சொன்னோம். இன்னைக்கு காலை நிலவரப்படி எஸ்பி வேலுமணி சண்முகம் கோஷ்டியில 34 அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இவங்க அத்தனை பேரும் விஜய்க்கு ஆதரவு தர ரெடி. அதனால 10 அமைச்சர் பதவி கொடுங்கன்னு ஆதவ் அர்ஜுனா மூலமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு விரிவாகவே சொல்லி இருந்தோம். ஆனா இன்னைக்கு பகல்ல நிலைமையே வேற மாதிரி ஆகிடுச்சு. அதிமுகவோட சட்டசபை குழு தலைவரா எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க 17 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சு தற்காலிக சபாநாயகர் சட்டசபை செயலாளர்கிட்ட கடிதம் கொடுத்தாங்க. இதுதான் எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் கோஷ்டிக்கு செம்ம ஷாக்கு. எலெக்ஷன்ல ஜெயிச்ச அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 47. இதுல 34 பேர் எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் கோஷ்டியில இருந்தாங்க. பொதுவாக எம்எல்ஏக்கள் மொத்த எண்ணிக்கையில 3/2 பங்கு பேர் ஒரே அணியாக இருந்தா தனிக்குழுவா இயங்க முடியும். அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது, எம்எல்ஏ பதவியும் பறி போகாது. அதிமுகவோட மொத்த எம்எல்ஏக்கள் 47. இதுல 3/2 பங்குனா 32 எம்எல்ஏக்கள். ஆனா எஸ்பி வேலுமணி கிட்ட 34 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதனால தகுதி நீக்கம், கட்சி தாவல் தடை சட்டம், பதவி பறிப்பு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. இத வச்சுக்கிட்டுதான் அந்த கோஷ்டி விஜய் டீம் கிட்ட உங்களுக்கு நாங்க மொத்தமா ஆதரவு தரோம், எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கெத்தா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்துச்சு. அதோட விஜய் பதவியேற்புக்கு வந்த சுப்ரீம் கோர்ட் சீனியர் வக்கீலான அபிஷேக் மனு சிங்வியையும் எஸ்பி வேலுமணி டீம் சந்திச்சு லீகல் ஒப்பீனியனையும் கேட்டுச்சு. இந்த அபிஷேக் மனு சிங்வி சீனியர் காங்கிரஸ் எம்பி விஜய ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காம டிலே ஆனப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம்னு ஸ்ட்ராங்கா அட்வைஸ் செஞ்சவர். இப்ப 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடியை ஆதரிக்கிறாங்கன்னு உறுதியாகிடுச்சு. எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் கோஷ்டியில 3/2 பங்கு அதிமுக எம்எல்ஏக்கள் இல்லங்கிறதால அந்த கோஷ்டி எடப்பாடி டீமுக்கு போன எம்எல்ஏக்களை மறுபடியும் தூக்க முயற்சிக்கும். விஜய பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திமுக கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், விசிக, முஸ்லிம் லீக் ஆதரவை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. அதாவது எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் கோஷ்டிக்கு செம்ம செக் வைத்து விட்டார் எடப்பாடிங்கிறதுதான் நிலைமை. ஆனா இதே நிலைமை நீடிக்குமானும் சொல்ல முடியாது. இங்கிட்டும் அங்கிட்டும் ஜம்ப் ஆகிறது எல்லாம் அரசியல்ல சகஜம்தானே என்கின்றனர். காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.